பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சியோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இன்று தினத்திலும் நியாயாதிபதிகள் புஸ்தகம் முதல் 4 அதிகாரங்களை தியானிக்க சர்வ வல்லமையுள்ள தேவன் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. நியாயாதிபதிகளின் புஸ்தகம் எழுதப்பட்டிருக்கும் நிகழ்ச்சிகள் அனைத்தும் கிமு 1375 முதல் கிமு 1050 வரை நடைபெற்றவை. அதாவது சவுல் இஸ்ரவேலின் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டது வரை உள்ள நிகழ்ச்சிகளை இது குறிக்கிறது. யோசுவா இறந்த பிறகு நியாயாதிபதிகள் ஏற்படுத்தப்பட்டார்கள். இந்த புத்தகத்திலே 13 நியாயாதிபதிகளை குறிப்பிட்டு எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அவர்கள் இஸ்ரவேல் தேசத்திலே நியாயம் விசாரித்தார்கள். இஸ்ரவேலர் அந்நியரால் ஒடுக்கப்பட்டு பின்வாங்கி போன நேரங்களிலெல்லாம் அவர்களை மீட்டு நியாயம் விசாரிக்க தேவன் இந்த தலைவர்களை ஏற்படுத்தினார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அவர்கள் இராணுவ தளபதிகளாகவும் நியாயாதிபதிகளாகவும் செயல்பட்டு இந்த இஸ்ரவேல் தேசத்தை பாதுகாத்த காரியங்களை குறித்து நாம் இங்கே பார்க்க முடியும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இங்கே யோசுவா மரித்த பின் கர்த்தரை நோக்கி கானானியர் எதிர்த்து யுத்தம் பண்ணும்படி எங்களில் யார் முதல் எழுந்து புறப்பட வேண்டும் என்று சொல்லி கேட்ட பொழுது கர்த்தர் யூதா எழுந்து புறப்பட கடவன், இதோ அந்த தேசத்தை அவன் கையில் ஒப்பு கொடுத்தேன் என்றார். கர்த்தருக்கு மகிமை. அப்படியே யூதா சிமியோனை கூட்டிக் கொண்டு போய் யுத்தத்திலே ஜெயம் பெற்று அந்த பகுதிகளெல்லாம் பிடித்துக் கொள்கிற காரியங்களை குறித்து இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அங்கே யூதாவின் புத்திரர் அங்கே அந்த பகுதியிலே குடியேறினார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாட்களிலே நடந்த நிகழ்ச்சிகள் யாவற்றையும் அங்கே பரிசுத்த ஆவியானவர் குறிப்பிட்டு எழுதுகிறதை குறித்து நாம் பார்க்கிறோம். அங்கே தெபீரின் குடிகளுக்கு விரோதமாய் அவர்கள் யுத்தம் பண்ணினார்கள். அங்கே காலேப் கீரியாத் சேபரை சங்கரிக்க பண்ணி பிடிக்கிற போது பிடிக்கிறவனுக்கு என் குமாரத்தியாகி அக்சாலை விவாகம் பண்ணி கொடுப்பேன் என்று சொல்லி அங்கே அந்த பகுதியை பிடித்த ஒத்னியேலுக்கு அந்த மகள் குமாரத்தி அக்சாலை விவாகம் பண்ணி கொடுத்தார். அந்த ஒத்னியேல் தான் பிறகும் அது நியாயாதிபதியாக அந்த பகுதிக்கு ஏற்படுத்தப்படுகிற காரியத்தை குறித்து பார்க்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. உன்ன தேவன் தாமே தன் பிள்ளைகளுக்கு வேண்டிய எல்லா காரியங்களையும் சரியாக செயல்படுத்தி தருகிறவர். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து அங்கே கர்த்தர் யூதாவோடு கூட இருந்ததினால் மலை தேசத்தாரை துரத்தி விட்டார்கள். பள்ளத்தாக்கில் குடிகளுக்கு இருப்பு ரதங்கள் இருந்தபடியினால் அவர்களை துரத்தக்கூடாமல் போயிற்று என்று சொல்லி நாம் அங்கே பார்க்கிற காரியங்களை குறித்து பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பெரும்பாலான கானானியர்களை யோசுவா அழித்திருந்தான். எனினும் அவனுடைய மரணத்துக்கு பின்னர் இன்னும் பலர் தேசத்துக்குள்ளேயே மீதியானவர்களாக தங்கியிருந்தார்கள்.
இஸ்ரவேலிடம் கானானியர்களை முற்றிலுமாக தேசத்தை விட்டு துரத்தி விடுமென்று கட்டளையிட்டு இருந்தார். ஆனால் அவர்களுடைய கடைகளிலிருந்த அக்கிரமங்களும் ஒழுக்க நெறிகளுக்கும் காரணமாக கானானியர் அழிக்கப்பட வேண்டும் சொல்லி கட்டளையிட்டு இருந்தும் அவர்கள் அதை செய்யாமல் முழுவதுமாய் சங்கரிக்காமல் இருந்ததை குறித்து வேதம் தெரிவிக்கிறது. அதனால் பின்னாட்களிலே அவர்கள் அதுக்குள்ள பலனை கண்டார்கள். 2வது அதிகாரத்திலே கர்த்தருடைய தூதனானவர் கில்காலிலிருந்து போகிமுக்கு வந்து, நான் உங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணி உங்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் நான் உங்களை கொண்டு வந்து விட்டு உங்களோடே பண்ணின என் உடன்படிக்கையை நான் ஒரு காலம் முறித்து போடுவதில்லை என்று சொல்லி, ஆனால் நீங்களோ என் வார்த்தையை கேளாமல் போனீர்கள் என்று சொல்லி அங்கே தூதனானவர் வந்து முறையிடுகிற காரியத்தை குறித்து பார்க்கிறோம். கர்த்தருடைய தூதனானவர் என்று சொல்லி எங்கெங்கெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறதோ அங்கெல்லாம் வார்த்தையானவராகிய கிறிஸ்து, இயேசு கிறிஸ்து என்ற நாமத்திலே புதிய ஏற்பாட்டில் வெளிப்பட்ட அந்த மீட்பர் வந்து அங்கே செயல்படுகிற காரியங்களை பழைய ஏற்பாட்டு காரியங்களிலே நாம் காண முடியும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போகையில் இஸ்ரவேல் ஜனங்கள் தோல்வியை பெற்றுக் கொண்டார்கள். ஆனால் ஆண்டோடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது அவர்களுக்கு ஜெயம் கிடைத்தது. கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் எப்பொழுதும் முழுவதுமாய் அர்ப்பணித்திருக்க வேண்டும், கீழ்ப்படிய வேண்டும். அப்பொழுது நாம் ஜெயமுள்ள ஆவிக்குரிய ஜீவியத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து கர்த்தர் நியாயாதிபதிகளை எழும்ப பண்ணுகிற காரியத்தை குறித்து நாம் இங்கே பார்க்கிறோம். கர்த்தர் நியாயாதிபதிகளை எழும்ப பண்ணினார். அவர்கள் இஸ்ரவேல் ஜனங்களை எதிரிகளிடமிருந்து காப்பாற்றி காத்து ரட்சித்தார்கள் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து 3வது அதிகாரத்திலும் கானான் தேசத்திலே நடந்த சகல யுத்தங்களையும் அறியாதிருந்த இஸ்ரவேல் அனைவரையும் சோதிப்பதற்காகவும் இஸ்ரவேல் புத்திரரின் சந்ததியாரும் அவர்கள் அதற்கு முன் யுத்தம் செய்ய அறியாதிருந்தவர்களும் அவைகளை அறியும்படி பழக்குவிப்பதற்காகவும் கர்த்தர் விட்டு வைத்த ஜாதிகள் என்று சொல்லி அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து ஒத்னியேல் நியாயம் விசாரித்ததை குறித்தும் ஏகூத் நியாயம் விசாரித்ததை குறித்தும் சம்கார் நியாயம் விசாரித்ததை குறித்தும் எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். 4வது அதிகாரத்திலே தெபோரால் நியாயம் விசாரிக்கும் பொழுது கானானிய ராஜா யாபீனுடைய தளபதி சிசேரா இருப்பு ரதங்களோடு வந்து அங்கு போயிடும் பொழுது கர்த்தர் தெபோராலோடு இருந்து அங்கு வெற்றி கொடுத்தது குறித்து பார்க்கிறோம். எபேரின் மனைவியாகி யாகேல் ஒரு கூடார ஆணியை எடுத்து தனது கூடாரத்துக்கு வந்த சிசாராவை தூங்கி கொண்டிருக்கும் பொழுது அந்த ஆணியாலை அடித்து உறவி கொடுத்து போட்ட காரியத்தை குறித்து பார்க்கிறோம். எதிரிகள் நமக்கு விரோதமாக எழும்பிய சத்துருக்கள் மடங்கடிக்கப்பட வேண்டுமானால் அந்த சிலுவையின் ஆணி கடவப்பட்ட கிறிஸ்துவானவர் நம்மோடு இருந்து நமக்கு ஜெயம் தருவார். அவர் நாமே இந்த அருமையான நாளிலும் தியானத்தில் ஈடுபடுகிற ஒவ்வொரு ஆசீர்வதிப்பாராக. பரிசுத்தத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆமேன், ஆமேன்.